கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் சில தாய்மார்கள் நஞ்ச விதைக்கிற மாதிரி விதைச்சிருவாங்க. அவங்க இவங்க ஏதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு காணி பிரச்சனை இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கும். சொந்த நானாவும் தம்பியும் பேச மாட்டாங்க. 30 வருஷமா நானாவும் தம்பியும் பேசுறது இல்லை. நம்ம கண் கூட பாக்குறோமா இல்லையா? சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைக்கு அப்படி நீங்க நானாவும் தம்பியும் பேசாம உறவை துண்டிச்சு நீங்க மௌத்தா போனீங்கண்டா லா யதுகுல் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னதான் சொல்றேன், நீங்க சொர்க்கம் செல்ல முடியாது, உங்களோட துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. எதுக்கா நீங்க பாய்ச்சீங்க? இந்த அற்ப துனியாவுக்காக, அற்ப நிலத்துக்காக. நீங்க மௌத்தான உங்களை கொண்டு ஆரடி அதுவும் இல்ல, அதுக்குள்ள கொண்டு அடக்கிட்டு வந்துருவாங்க, அதுதான் உங்களுக்கு சொந்தம். இதற்காகத்தானே சண்டை பிடிச்சீங்க. அல்ஹாக்கு முத்தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். தேடி 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 கபரை சந்திக்கிற வரைக்கும் இதே நிலைதான். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நிலைக்கு நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது. ஏன் இப்ப 30-40 வருஷமா சொந்த நானாவும் தம்பி பேசுறது இல்ல, 50-60 வயசு. இப்ப உம்மாவும் அதே நிலைதான், வாப்பாவும் அதே நிலைதான். இப்ப உம்மாவும் வாப்பாவும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவரோட பிள்ளைகளோட எந்த பேச்சும் பேசக்கூடாது, பரம்பரை பகை. அவரோட சாச்சாட முகத்தை பார்க்கவும் கூடாது. எப்படி இந்த பிள்ளைகளை நாசமாக்குறது? அன்புக்குரிய சொல்ல எப்படி மனசு வருது இப்படி சொல்றதுக்கு? அந்த அவரோட முகத்தை பார்க்க கூடாது, அந்த குடும்பத்தோட எந்த தொடர்பும் இல்லை, பேசவே கூடாது. அப்ப நீங்க தான் அல்லாட அருளை நீங்க பெற்றுக்கொள்ள, உங்களோட பிஞ்சு பிள்ளைகளையும் அல்லாட அருளை இருந்து தூரமாக்கணுமா? அல்லாட லானத்தை பெறதுக்கு வழிவகுக்கணுமா? தாய் தந்தையர்கள் இதுல கவனமாயிருங்க. குடும்ப உறவுகள் நாங்க பிரச்சனைப்பட்டாலும் சேர்ந்து விடணும் சகோதரர்களே. நாங்க எதற்காக நாங்க நினைச்சிட்டு இருப்போம், நாங்க பிரச்சனைப்பட்டுட்டோம், சரி இன்னும் கொஞ்ச நாள்ல சேருவோம், இன்னும் கொஞ்ச நாள்ல சேருவோம். அன்புக்குரிய சகோதரர்களை எப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க? திடீரென்னு நீங்க ஒரு ஊர்ல இருப்பீங்க, நீங்க கொழும்புல இருப்பீங்க, தியார்ல இருப்பீங்க, சரி இந்த நோம்புக்கு போய் சந்திப்போம், இந்த பெருநாளைக்கு சந்திப்போம் நினைச்சிட்டு இருப்பீங்க. திடீரென்று வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரும், இன்னாருடைய மகள் இவர் மௌத்தாகி விட்டார். நம்ம நினைப்போம் அப்பதான் நாங்க இந்த பெருநாளைக்கு சந்திக்க இருந்தோமே, 5 நாளைக்கு முன்னுக்கு மௌத்தாயிட்டாங்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, பகையோடு மரணித்தால் எப்படி அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்றது? பகையோடு மரணித்தால் எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்றது? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மிக கவனமாக இருக்கணும். குடும்ப உறவை பகைத்து கொண்டு நாம் அல்லாஹ்வை சந்திக்க முடியாதுன்னா நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு அவனை சந்திக்க முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மிக கவலைக்குரிய விஷயம் என்னென்றால், இந்த பரம்பரை பகை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு பகை, இதை விட்டுவிடுங்க சகோதரர்களே. இது அற்ப துனியா. இந்த உலகத்துல எதையுமே நிரந்தரமா நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த ரமலான் கிடைக்குமோ கிடைக்காது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சகோதரர்களே. சில போல இந்த பெருநாள் கிடைக்குமான்னு தெரியாது, யாருக்கு என்ன வருது இப்ப ஒண்ணும் தெரியாது. திடீர்னு ஹார்ட் அட்டாக் மௌத்தா போறாங்க. ஆனா அவரோட பேசல, இவரோட பேசல. ஆனா ஊர்ல சொல்லுவாங்க அவர் நல்ல மனுஷர். ஆனா போய் கேட்டா தம்பியோட பேசுறதில்ல, தாத்தாவோட பேசுறதில்ல. பல வருட பகை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையோடு வயதோடு நாங்க கபருக்குள்ள போறோம்னா என்ன நிலை இது?